أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين. أما بعد. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கினானோ அதையெல்லாம் விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் இறக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்ததை போன்று இன்றைக்கு நாம் யாரை பார்க்க போகின்றோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தின் மிக நம்பிக்கைக்குரியவர் என்பதாக ஒரு சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அந்த சஹாபி தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அஷரத்துல் முபஷரா என்பதாக நாம் கூறுகின்றோமே, சொர்க்கத்திற்கு நற்சான்றிதழ் பெற்ற 10 சஹாபாக்கள் என்பதாக. அந்த 10 சஹாபாக்களில் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். மிக ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான், சாபிகூனல் அவ்வலூன், மிக ஆரம்பமாக முந்தியவர்களில் ஆரம்பமாக சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த முந்தியவர்களில் ஆரம்பமாக இஸ்லாத்தை தன்னை இணைத்து கொண்டவர் தான் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அமானிதத்தை பேணக்கூடியவர்களாகவும், அமானிதத்தை இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் அதை நம்பிக்கைக்குரியவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் இந்த பண்புகளில் அவர்கள் மிக உயரியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு பண்பு மாத்திரம் அவர்களிடம் இல்லை, அவர்களிடம் இந்த பண்பு உயர்வானதாக இருந்தது. மற்ற ஏனைய பண்புகளில் அவர்கள் மிக முக்கியமானவர்களாக தான் இருந்தார்கள். நம்மை போன்று ஒரு பண்புகளில் ஒருவர் சிறந்தவராக இருப்பார், மற்ற பண்புகளில் அந்த பண்புகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். ஒருவர் ஒரு பண்புகளில் மிக உயர்ந்தவராக இருப்பார். எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டும் என்றால், உண்மை பேசுதல் என்கின்ற பண்புகளில் ஒருவர் சிறந்தவராக இருப்பார். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய மற்ற பண்புகளை எல்லாம் பார்த்தோம் என்றால் அதை அவர் கோட்டை விட்டிருப்பார். ஆனால் அன்றைக்கு இந்த சஹாபாக்கள் அப்படி அல்ல. அவர்களுக்கு சில பண்புகளில் அவர்கள் சிறப்பாக விளங்கினாலும் மற்ற ஏனைய பண்புகளிலும் அவர்கள் அந்த பண்புகளை எல்லாம் தன்னுடன் இணைந்து கொள்ளவர்களாக தான் அன்றைக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே போன்றுதான் அன்றைக்கு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமானிதத்தை பேணக்கூடியவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருந்த பொழுதிலும் அவர்கள் மற்ற ஏனைய பண்புகளிலும் அவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுடைய மக்காவினுடைய வாழ்க்கை அதிகமாக ஹதீஸ்களிலே பதியப்படவில்லை. ஆனால் இவர்களுடைய மதீனாவினுடைய வாழ்க்கை எப்படி பதியப்பட்டது என்றால், இவர்கள் பத்ருகளத்தை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுடைய வீரத்திற்கும் இவர்களுடைய நம்பிக்கைக்கும் பத்ருகளம் ஒரு சான்றிதழ் தருகின்றது. இவர்கள் பத்ருகளத்திலே செல்கின்றார்கள். பத்ருகளத்திலே அவர்களுக்கு எதிராக ஒரு படையினர், அதாவது அந்த குறைஷிகளில் ஒரு மனிதர் இவரை தாக்கி கொண்டே இருக்கின்றார். இவர்கள்
படையினுடைய வலது பக்கம் செல்கின்றார்கள். அந்த இடத்திற்கும் அந்த மனிதர் வந்து அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார். உடனே அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை விட்டுவிட்டு இடது பக்கத்திற்கு செல்கின்றார்கள். படையினுடைய இடது பக்கத்திற்கு சென்றால் அங்கும் அந்த மனிதர் வந்து தாக்கி கொண்டே இருக்கின்றார். சரி என்று அந்த மனிதரை விட்டுவிட்டு நடுப்பகுதிக்கு மத்திய பகுதிக்கு செல்கின்றார்கள். மத்திய பகுதிக்கு சென்றாலும் அதே மனிதர் அங்கேயும் வந்து சண்டையிடுகின்றார். வேறு வழி இல்லாமல் அந்த மனிதரை அதே இடத்திலே கொலை செய்கின்றார்கள். இந்த அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கொலை செய்யப்பட்ட மனிதர் யார் தெரியுமா? அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை தான் அந்த மனிதர். எதற்காக தெரியுமா கொல்லாமல் விட்டு சென்றார்கள்? ஆரம்பமாக அந்த அவர்களுடைய தந்தை என்னுடன் மோது என்பதாக வந்து மோதிக்கொண்டே இருந்தார். என்னுடைய தந்தையை நான் கொலை செய்யக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த மனிதரை விட்டு சென்றார்கள். ஆனால் அந்த மனிதரோ அவருடைய தந்தையோ இல்லை, நீ என்னுடன் போரிடு என்பதாக போரிட்டு கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்திலே பிர்ருல் வாலிதைன், தந்தையை பாதுகாப்பதா அல்லது மார்க்கத்தை பாதுகாப்பதா என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே மார்க்கம்தான் முக்கியம் என்பதாக தன்னுடைய தந்தையை பதிர்களத்திலே கொலை செய்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஆரம்பமாக கூறினோமே, அமானிதத்திற்கு பெயர் போனவர்கள் இந்த அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக. அமானிதத்தை அந்த பத்ருடைய களத்திலே அவர்கள் பாதுகாத்தார்கள். மார்க்கத்தினுடைய அமானிதத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை தளபதிகளில் மிக முக்கியமானவர்கள் யார்? இந்த அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்கின்றோமே, நம்முடைய ஊர்களிலே அதிகமான ஹாஃபில்கள் இருக்குகின்றார்கள், ஹுஃபால்கள் இருக்குகின்றார்கள், குரானை மனனம் செய்த மக்கள். ஆனால் பல்வேறு ஊர்களிலே அது போன்ற சூழ்நிலைகள் கிடையாது. அதே போன்றுதான் மக்காவிலே பல்வேறு சஹாபாக்கள் இருந்தாலும் அவர்களில் பல்வேறு நபர்கள் முழு குரானையும் மனனமிட்டவர்களாக இல்லை. ஆனால் அன்றைக்கு அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு குரானை மனனமிட்டவர்களில் ஒருவராக இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஆரம்பமாக கூறியதை போன்று இந்த அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை தளபதிகளில் ஒருவராக இருந்தவர்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது, ரோமர்கள் நம்முடைய நம்ம இஸ்லாத்திற்கு எதிராக போரிடுவதற்காக படையை திரட்டி கொண்டு வருகின்றார்கள் என்பதாக. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 வீரர்களை தயார்படுத்துகின்றார்கள். 300 வீரர்களுக்கு தளபதியாக இந்த அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். இந்த படை எங்கே செல்கின்றது? கடலோர படை என்பதாக பெயரிடப்படுகின்றது. கஸ்வத்து சீஃபுல் பஹர், கடலோர படை என்பதாக இந்த படைக்கு பெயரிடப்படுகின்றது. இந்த படை கிளம்புகின்றது. படை கிளம்பினால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் அந்த படை எப்படி இருந்தது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணப்பட்டோம் என்றால் அந்த பயணத்திற்கு தேவையான உணவுகள், அதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நாம் தயார்படுத்தி கொள்வோம். சிலர் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு தக்கன அவர்களுடைய பயணங்களை சரிப்படுத்திக் கொள்வார்கள், புறப்பட்டு கொள்வார்கள். அன்றைக்கு அப்படிதான் சில பணக்கார சஹாபாக்கள் இருந்தார்கள், சில செல்வந்தர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகள், அதிகமான உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சில ஏழை சஹாபாக்கள் இருந்தார்கள், அவர்கள் ஒரு நாளிற்கும் 2 நாட்களுக்கும் அவர்களுடைய உணவுகளை தயார் செய்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையை யார் பார்க்குகின்றார்கள்? அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குகின்றார்கள். அந்த சஹாபாக்கள் அனைவரையும், அந்த 300 வீரர்களையும் அழைக்குகின்றார்கள். அழைத்து உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் இந்த இடத்திலே வையுங்கள் என்பதாக, இந்த இடத்திலே கொட்டுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அனைத்து உணவுகளும் கொட்டப்படுகின்றது. அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உணவுக்கு பொறுப்பேற்கின்றார்கள். பொறுப்பேற்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு என்றால், அவர்கள் தினமும் ஒவ்வொரு பேரிச்சம்பளத்தை அந்த படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பேரிச்சம்பளத்தை பங்கிட்டு கொடுக்குகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலமாக இருந்தால் அது எப்படி ஒரு போராக மாறியிருக்கும்? அந்த போர் படைக்குள்ளாகவே ஒரு சண்டை வந்திருக்கும். நான் அதிகமான உணவு கொண்டு வந்தேன், எதற்காக நீங்கள் எனக்கு ஒரு பேரிச்சம்பளத்தை தருகின்றீர்கள் என்பதாக சண்டையிட்டிருப்போம். ஆனால் அன்றைக்கு இந்த சஹாபாக்கள் எதையும் அவர்கள் பேசவில்லை. அந்த தளபதிக்கு கட்டுப்பட்டார்கள். அமீருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு அமைந்து வந்தது.
அந்த ஒவ்வொரு பேரிச்சம்பழத்தையும் அவர்கள் வாங்கி சாப்பிட்டார்கள். தினமும் ஒரு பேரிச்சம்பழம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் ரமலானுடைய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இஃப்தாருக்கு எத்தனையோ நாடுகளில், எத்தனையோ ஊர்களில் இஃப்தாருக்கு உணவு கூட இல்லாமல் அவர்கள் தன்னுடைய தண்ணீரை கொண்டு அவர்கள் இஃப்தார் திறக்குகின்றார்கள். ஆனால் நமக்கெல்லாம் அதிகமான இஃப்தாருக்கான உணவுகள் கொடுக்கப்படுகின்றது. அதை வீண் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு ஒரு நாளை நாம் ஓட்டிவிட முடியுமா? ஓட்டிவிட முடியாது. ஆனால் அன்றைக்கு சஹாபாக்கள் அந்த கஸ்வத்து சீஃபுல் பஹர், அந்த போருக்காக செல்கின்றார்கள். தினமும் ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கப்படுகின்றது. அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இந்த ஹதீஸை புகாரியிலும் முஸ்லீம்களிலும் பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த போர்ப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த ஒரு பேரிச்சம்பழம் எப்படி எங்களுக்கு பத்தும் என்பதாக நினைக்கின்றீர்கள்? ஆனால் அந்த பேரிச்சம்பழம் இல்லாமல் போகும் நேரம்தான் அந்த பேரிச்சம்பழத்தினுடைய வெகுமதி எங்களுக்கு தெரிந்தது என்பதாக ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஒரு காலத்திற்கு பிறகு, ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த பேரிச்சம்பழங்களும் தீர்ந்து விடுகின்றது. அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய இலைகளையும் தலைகளையும் சாப்பிடுகின்றார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த இலைகளையும் தலைகளையும் சாப்பிட முடியவில்லை. கடலோர படை, எதிரி படை, அந்த வருவதாக சொன்னார்களே, அந்த எதிரி படைகளும் வரவில்லை. என்ன செய்வது என்பதாக அந்த கடலோரங்களிலேயே அந்த சஹாபாக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அம்பர் என்கின்ற மீனை கடலுடைய பகுதிக்கு வெளியே வர செய்கின்றான். கரை ஒதுங்குகின்றது அந்த அம்பர் என்கின்ற மீன். அம்பர் என்றால் திமிங்கலம். அந்த திமிங்கல மீன் கடலினுடைய ஓரத்திற்கு வெளியே வந்து கடலை ஒதுங்கி நிற்குகின்றது, ஒதுங்கி இறந்து கிடக்குகின்றது. இதை பார்த்த சஹாபாக்கள் உண்பதற்கு வேறு உணவு இல்லை என்பதாக உண்ணலாமா கூடாதா என்பது சஹாபாக்களுக்கு அந்த இடத்திலே தெரியவில்லை. உண்ணலாமா என்பதாக தெரியவில்லை. அந்த மீனை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கின்றார்கள். ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கின்றார்கள், கிட்டத்தட்ட நாங்கள் 15 நாட்கள் அந்த மீனை உட்கொண்டோம். எப்படி? 300 நபர்கள் ஒரு மீனை 15 நாட்கள் சாப்பிட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு அந்த மீனுடைய அளவு எந்த அளவிற்கு பெரியதாக இருக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பிறகு ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், அந்த மீனுடைய 2 முட்கள் இருக்கின்றது, எலும்பு துண்டுகள். அதை நாங்கள் நட்டு வைத்தோம். நட்டி வைத்துவிட்டு அதற்கு நடுவிலே அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தை பயணித்தார்கள். அந்த ஒட்டகத்திற்கு மேலாக அந்த எலும்புகள் இருந்தது. அந்த போர்ப்படையிலிருந்து மீண்டும் அவர்கள் மதீனாவிற்கு வருகின்றார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இவ்வாறாக எங்களுக்கு உணவு இல்லாமல் நாங்கள் இருந்தோம். அப்பொழுது ஒரு மீன் வெளியே வந்து அதோடைய அந்த கரை ஒதுங்கியது. நாங்கள் அதை சாப்பிடலாமா கூடாதா என்பதாக நினைத்தோம். ஆனால் உண்பதற்கு உணவு இல்லாத காரணத்தினால் நாங்கள் அந்த மீனை சாப்பிட்டோம் என்பதாக கூறினார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மீனுடைய சில பாகங்கள், சில உணவு, அதோடைய மாமிசம் மீதம் இருந்தால் எனக்கும் தாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதை அன்பளிப்பாக தந்தான் என்பதாக கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் மூலியமாக நாம் பல சட்டங்களை எடுக்கலாம். தானாக செத்தது, அதாவது கடலில் தானாக செத்ததாக இருந்தாலும் அது உண்பது நமக்கு ஹலால் என்பதனை இந்த சட்டத்தின் மூலியமாக பல இமாம்கள் எடுக்குகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை தளபதியாக இருந்தார்கள் என்பதனை இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று நம்பிக்கைக்குரியவர் அமீனுல் ஹாதிஹில் உம்மா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த சமுதாயத்தினுடைய, இந்த உம்மத்தினுடைய மிக நம்பிக்கைக்குரியவர் என்பதாக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? நஜ்ரான் என்கின்ற தேசத்திலிருந்து சில கிறிஸ்துவர்கள், சில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்ட சில கிறிஸ்துவர்கள் மதீனாவிற்கு வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே முபாஹலா செய்யலாம் என்பதாக வருகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முபாஹலா என்றால் என்ன என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முபாஹலா என்றால் சில மாற்று மத சகோதரர்கள் வருவார்கள், வந்து முஸ்லிம்களுக்கு இடையே சத்தியம் செய்வார்கள். நாங்கள் தான் சத்திய மார்க்கத்தில் இருக்குகின்றோம், நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்குகின்றோம், இதை நாங்கள் பொய்யாக சொன்னோம் என்றால், எங்களுடைய மார்க்கம் அசத்தியமாக இருந்ததென்றால் அல்லாஹ்வுடைய சாபம் எங்களின் மேல் இறங்கட்டும் என்பதாக சத்தியம் செய்வார்கள்.
அதே போன்று முஸ்லிம்களும் எங்களுடைய மார்க்கம் தான் சத்தியம், எங்களுடைய இறைவன் தான் ஒரே இறைவன் என்பதாக சத்தியம் செய்வார்கள். எங்களுடைய இறைவன் பொய்யான இறைவனாக, எங்களுடைய மார்க்கம் பொய்யானதாக இருந்தால் அல்லாஹுடைய சாபம் எங்கள் மீது இறங்கட்டும் என்பதாக சத்தியம் செய்வார்கள். இப்படி சத்தியம் செய்வதற்காக நஜ்ரான் தேசத்திலிருந்து சில கிறிஸ்துவர்கள் வந்தார்கள். வந்தால் அவர்களுக்கு சில சந்தேகம். ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபியாக இருந்தால், அல்லாஹுடைய தூதராக உண்மையான தூதராக இருந்தால் நம்முடைய மக்கள் மீதும் நம்மீதும் அல்லாஹுடைய சாபம் இறங்கி விடுமே. ஆகையினால் நாம் இந்த முபாஹலாவை செய்ய வேண்டாம். அதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்வோம் என்பதாக சில ஒப்பந்தங்களை போடுகின்றார்கள். ஒப்பந்தங்களை போட்டுவிட்டு நாங்கள் உங்களுக்கு வரி செலுத்துகின்றோம், ஜிஸியாவை செலுத்துகின்றோம் என்பதாக கூறுகின்றார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி நீங்கள் செலுத்துங்கள் என்பதாக கூறிய பொழுது அங்கிருந்த கிறிஸ்துவர்கள் கூறினார்கள், எங்களுடைய பகுதிக்கு ஒரு மனிதர் வந்து அந்த பணத்தை எடுத்து செல்லட்டும் என்பதாக கூறிவிட்டு இந்த உங்களுடைய தோழர்களில் மிக நம்பிக்கைக்குரியவரை எங்களிடம் அனுப்புங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை காலை விடியட்டும் இந்த சமுதாயத்தினுடைய மிக நம்பிக்கைக்குரியவர் அமீனுல் ஹாதிகள் உம்மாவை உங்களுடன் அனுப்புகின்றேன் என்பதாக கூறினார்கள். அனைத்து சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைக்க மாட்டார்களா என்பதாக அனைத்து சஹாபாக்களும் காத்து கொண்டிருந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை விடிந்தது அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். அமீனுல் ஹாதிகள் உம்மா, இவர்தான் இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்பதாக கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைக்கலாம் அந்த சமுதாயத்திலே தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அந்த சமுதாயத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அந்த சமுதாயத்தில் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அந்த சமுதாயத்தில் தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்களே என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்து சஹாபாக்களும் நம்பிக்கைக்குரியவர்கள் தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்திலே சிறப்பித்து காட்டினார்கள். அந்த மக்களுக்கு அந்த நஜ்ரான் வாசிகளிடமிருந்து வரியை வாங்குவதற்காக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு சென்றார்கள். அதே போன்று வரியை வசூலித்தவர்களாக மதீனாவிற்கு மீண்டும் வந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலமாக இருந்தால் நம்முடைய நண்பரை இதே போன்று நாம் அனுப்பினோம் என்றால் என்ன நடந்திருக்கும்? நமக்கே சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கும். இவர் சென்று விட்டு பணத்தை தன்னுடைய கைவசப்படுத்தி விடுவாரோ, வரும் வழியிலே அந்த கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து கொண்டு பணத்தை அவரே வைத்து கொள்வாரோ, அல்லது நம்மை விட்டு அந்த பணத்தை எடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டே சென்று விடுவாரோ என்பதாகெல்லாம் நாம் யோசித்திருப்போம். ஆனால் அன்றைக்கு அமீனுல் ஹாதிகள் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ அதே போன்று நம்பிக்கை உடையவர்களாக மீண்டும் மதீனாவிற்கு வந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்தில் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே நிற்கக்கூடியவர்கள் என்பதற்கு மிக உதாரணம் என்ன தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சில கேள்விகள் கேட்டார்கள் சஹாபாக்கள். பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சில கேள்விகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஹலீஃபாவையும் தேர்ந்தெடுத்து செல்லவில்லை. ஏதாவது ஹலீஃபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து சென்றார்களா? யாரையா விட்டுட்டு போனாங்களா? இவங்க தான் எனக்கு பின்னாடி ஹலீஃபான்னு யாரையா விட்டுட்டு போனாங்களா? யாரையுமே விட்டுட்டு போகல. அந்த இடத்துல கேட்குறாங்க சஹாபாக்கள், யார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஹலீஃபாவையும் அவர்களுக்கு பின்னால் விட்டுவிட்டு செல்லவில்லை. அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருந்தால் யாரை விட்டுவிட்டு சென்றிருப்பார்கள் என்பதாக. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கின்றார்கள், கூறினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்தினுடைய ஹலீஃபாவாக யாரை தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிட்டிருப்பார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் விட்டிருப்பார்கள் என்பதாக கூறினார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், சும்மா இதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறகு யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருப்பார்கள் என்பதாக கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவை தான் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள்.
பிறகு என்பதாக சஹாபாக்கள் கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக கலீஃபாவாக ஆக்கியிருப்பார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு விஷயம் போதும் இந்த சமுதாயத்தில் எங்கே நிற்கக்கூடியவர் என்பதாக இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த இடத்திலே நிற்கக்கூடியவர்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே போன்று சகீஃபத்து பனி சஈதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சகீஃபத்து பனி சஈதா என்கின்ற ஒரு இடம், அந்த இடத்திலே அன்சாரி தோழர்கள் எல்லாம் அடுத்த ஹலீஃபா யார் என்பதனை தேர்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மூன்று முஹாஜிரி சஹாபாக்கள் சகீஃபத்து பனி சஈதாவிற்கு செல்கின்றார்கள். யார் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், நாங்கள் சகீஃபத்து பனி சஈதாவிற்கு செல்லும் வழியிலே நான் சில வார்த்தைகளை தயார் செய்து கொண்டேன். அங்கே எப்படி பேசணும், அங்கே என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பேசுறதுக்காக நான் சில வார்த்தைகளை தயார் செய்து கொண்டேன். ஆனால் நான் என்ன பேச வந்தேனோ அதை எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரளமாக பேச ஆரம்பித்தார்கள், எளிமையாக பேச ஆரம்பித்தார்கள். நான் என்ன பேசினால் அங்கு சண்டை வருமோ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நளினமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள். ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா தயார் செய்திருந்தோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் அடுத்த ஹலீஃபா, முதல் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக நான் தயார் செய்திருந்தேன். ஆனால் அங்கு நடந்தது என்ன தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அன்சாரி தோழர்களிடம் பேசினார்கள், இங்கு அடுத்த ஹலீஃபாவாக உங்களுக்கு மத்தியிலே இருவரை நான் நிறுத்துகின்றேன். ஒருவர் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மற்றொருவர் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இருவரில் ஒருவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். என்றால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரை தேர்வு செய்வார்கள்? எப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்வார்கள்? சும்மா போறவங்க எல்லாத்தையும் தேர்வு செஞ்சிருவாங்களா? மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்வார்கள். ஒரு உம்மத்தினுடைய ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு அவர் நீதமாக இருந்திருக்க வேண்டும், எந்த அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்க வேண்டும், எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நட்புறவிலே இருந்திருக்க வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்த இரு ஹலீஃபாக்களில் ஒருவர் தான் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். தேர்வு செய்யப்பட்டால் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பொருளாளராக, பொருளை ஆளக்கூடிய ஒரு மனிதராக, நிர்வாகியாக, பொருளை ஆளக்கூடிய ஒரு நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, இவர்கள் எந்த ஒரு பொறுப்பையும் கையிலே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஆலோசனையாளராக, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மிக ஆலோசனை செய்யக்கூடிய மனிதராக இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் அவர்களுக்கு அதிகமான பதவிகள் வழங்கப்பட்டது, அதிகமான தலைமைத்துவம் அவர்களுக்கு இருந்தது. அந்த தலைமையுடைய விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த தலைமைகளை எல்லாம் அவர்கள் உதறினார்கள். எந்த அளவிற்கென்றால் சிரியாவிற்கு போருக்காக கிளம்புகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு படை வந்து சேர்கின்றது. அந்த உதவி படையினுடைய தளபதியாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு படை இருக்குகின்றது, அதற்கு உதவிக்காக ஒரு படை வந்தால் அந்த படை யாருடன் இணைய வேண்டும்? யாரோட இணையணும்? அந்த மிகப்பெரிய படையுடன் அவர்கள் இணைய வேண்டும். அதனுடைய தளபதி யாராக இருக்குகின்றார்களோ அவர்கள்தான் ஒட்டுமொத்த படைக்கும் தளபதியாக மாறுவார்கள். ஆனால் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த படை வந்தவுடன் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கூறினார்கள், ஹாலிதே, நீங்கள் தொழுவு வையுங்கள் என்பதாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தை போன்று யார் வேண்டுமானாலும் தொழு வைத்து முடியாது. யாராவது யார் தொழுவு வைக்கின்றார்களோ அவர்கள்தான் தளபதியாக இருப்பார்கள். யார் அந்த படைக்கு தளபதியோ அவர்கள்தான் தொழுவு வைக்க முடியும்.
அந்த நேரத்திலே அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் தொழுவு வையுங்கள் ஹாலிதே என்பதாக கூறினார்கள் என்றால் அவர்களுடைய தலைமையை விட்டு கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுப்போமா? நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடன் உடன் பிறந்தவர்களுக்கு கூட நாம் விட்டு கொடுப்பதில் மிக ஒரு மோசமான நிலையிலே நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் தன்னுடைய தலைமை பதவியவே விட்டு கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பேணுதலாக, மிக நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்ளலாம். இதே போன்றுதான் மற்றொரு முறை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை, அவர்களுக்கு உதவி படையாக இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு படை வந்து சேருகின்றது. அந்த நேரத்திலே அங்கிருந்த சில சஹாபாக்கள் கூறினார்கள், இந்த சாபிகூனல் அவ்வலூன், இவர்கள் யார் தெரியுமா? இந்த அபூ உபைதா யார் தெரியுமா? இவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆகையினால் இவர்கள் வந்து இணைந்து கொண்டார்கள் இந்த படையிலே. இந்த படைக்கு யார் தான் தளபதி? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தான் தளபதி என்பதாக மக்கள் பேசிக் கொண்டிருந்த நேரம் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இல்லை, இந்த படைக்கு யார் தான் தளபதி? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் தளபதி, அவர்களுக்கு கீழ்தான் நான் பயணிக்கப் போகின்றேன் என்பதாக கூறினார்கள். என்றால் யாராவது தன்னுடைய தலைமையை விட்டு கொடுப்பார்களா? தன்னுடைய பதவிகளை யாராவது விட்டு கொடுப்பார்களா? நான் தான் இந்த இஸ்லாத்திற்கு முந்தியவன் என்பதாக நாம இருந்தால் பேசியிருப்போம். ஆனால் அன்றைக்கு தன்னுடைய தலைமை பதவியை கூட விட்டு கொடுத்தார்கள், தன்னுடைய தலைமையை கூட உதறினார்கள். என்றால் எந்த அளவிற்கு பேணுதல் உள்ளவர்களாக இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அவளுடைய ஆட்சியிலே சிரியாவினுடைய போரிற்காக இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு படை தளபதியாக அனுப்பப்படுகின்றார்கள். ரோமர்களுக்கு எதிராக அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். அனுப்பப்பட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், மிகப்பெரிய ஒரு போர் நடக்க இருக்கின்றது ரோமர்களுக்கு எதிராக, நானும் இந்த போரிலே கலந்து கொள்வதற்காக ஆசைப்படுகின்றேன், வாருங்கள் நாமும் போருக்கு செல்லலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இறங்குகின்றார்கள். இறங்கும் பொழுது அங்கிருந்த சில சகாபாக்கள் கூறினார்கள், 2 காரணத்தை கூறினார்கள். முதல் காரணம், அமீருல் முஃமினீனே, நீங்கள் போருக்கு வந்து விட்டால் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை யார் யார் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, யார் இதை நிர்வகிப்பார்கள்? ஆகையினால் நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் தான் செல்கின்றோமே, சஹாபாக்கள் தான் அதிகமாக சென்றிருக்கின்றார்களே, அதிகமான போர் படைகள் சென்றிருக்கின்றது, ஆகையினால் இந்த காதிசியா போருக்கு நீங்கள் வர வேண்டாம் என்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு விஷயம், 2வது காரணம், அந்த சிரியா பகுதியிலே சில தொற்று நோய்கள் பரவுகின்றது. இன்றைக்கெல்லாம் கொரோனா போன்ற நோய்கள் எல்லாம் பரவுகின்றதே, அதே போன்று அன்றைக்கு அந்த சிரியா பகுதியிலே ஒரு தொற்று நோய் பரவி கொண்டிருந்தது. ஆகையினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரு பகுதியிலே ஒரு தொற்று நோய் பரவினால் நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்பதாக சில சஹாபாக்கள் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். அதன் காரணமாக உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரவில்லை என்பதாக முடிவெடுக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், யா உமர், ஃபிராரன் கதரில்லா, நீங்கள் அல்லாஹுடைய கதிரை விட்டு, விதியை விட்டு ஓடிவிடலாம் என்பதாக நினைக்கின்றீர்களா என்பதாக கேட்டார்கள். உடனே இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பித்தார்கள். யா அபூ உபைதா, அபூ உபைதாவே, இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டிருந்தா எனக்கு இந்த மாதிரிலாம் நினைச்சிருக்க மாட்டேன், இவ்வளவு அந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த விதியை விட்டு அல்லாஹு தாலா எனக்கு வேறு ஒரு விதியின் பக்கமாக திருப்பி விட்டான் என்பதாக கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காதிசியா போரிற்காக சிரியாவிற்கு பயணப்படுகின்றார்கள். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பயணப்பட்டு அந்த சிரியாவிலே தங்குகின்றார்கள். அதற்கு அருகாமையில் தான் அந்த தொற்று நோய் பரவி கொண்டிருக்கின்றது. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை எழுதுகின்றார்கள். யா அபூ உபைதா, அபூ உபைதாவே, நீங்கள் மீண்டும் மதீனாவிற்கு வந்து விடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த சிரியாவிலே தொற்று நோய் பரவுகின்றது. மற்ற படையினர் அங்கு சென்று போரிடட்டும், ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நீங்கள் மிக முக்கியம், நீங்கள் தேவை, ஆலோசனைகளுக்கெல்லாம் நீங்கள் முக்கியம், நீங்கள் வாருங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு மறுப்பு கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார்கள்.
இல்லை, நான் வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி இந்த பூமியில் தான் நான் ஷஹீதாகுவேன், நான் வரமாட்டேன், இந்த போரை விட்டு விட்டு நான் வரமாட்டேன் என்பதாக மறுகடிதத்தை அனுப்புகின்றார்கள். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த கடிதம் கிடைக்குகின்றது. அவர்கள் எடுத்து படிக்குகின்றார்கள், கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்குகின்றார்கள். இதை பார்த்து அங்கிருந்த சில சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள், யா அமீருல் முஃமினீன், முஃமினீன்களின் தலைவரே, நீங்கள் எதற்காக அழுகின்றீர்கள்? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்களா என்பதாக கேட்கின்றார்கள். இதை கேட்ட அமீருல் முஃமினீன் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இல்லை, அல் மௌத்து மினல் கரீப், அவர்கள் மரணத்திற்கு மிக அருகாமையிலே இருக்குகின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அழுகின்றார்கள். அந்த கடிதம் கிடைத்த சில தினங்களிலே அந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த தொற்று நோய் ஏற்படுகின்றது. எந்த அளவிற்கு என்றால், பைத்துல் முகத்தஸுக்கு மிக அருகாமையிலே அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகின்றது, 4 மைல்களுக்கு முன்னால் 4 மைல்களுக்கு முன்னால் அவர்களுக்கு அந்த தொற்று நோய் ஏற்படுகின்றது. அதே இடத்திலே ஷஹீதாகின்றார்கள். ஹிஜ்ரி 18ஆம் ஹிஜ்ரியிலே அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். அந்த தொற்று நோயின் காரணமாக ஷஹீதாகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹாதிஹில் அமீனுல் உம்மா, இந்த அமீனுல் உம்மா, இந்த நம்பிக்கைக்குரியவர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கூறினார்களே, இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதிகமான படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அமானத்தை பாதுகாப்பது என்கின்ற ஒரு விஷயமே நம்முடைய சமுதாயம் மறந்துவிட்டது. இன்றைக்கெல்லாம் ஏமாறுபவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் தான் அதிகமாக இருக்குகின்றார்கள். ஆனால் அன்றைக்கு சஹாபாக்கள் ஒரு அமானத்தை ஒப்படைக்கப்பட்டால், அமானிதத்தை ஒப்படைக்கப்பட்டால் அதை பாதுகாப்பதில் மிக முக்கியமானவர்களாக, அதை முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அது போன்ற ஒரு சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சமுதாயம் உருவாக வேண்டும். அதே போன்று இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மார்க்கத்தில் உறுதி கொண்டவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய தந்தையே இந்த இஸ்லாத்திற்காக எதிராக வந்த பொழுதும் அவர்களே கொலை செய்வதற்கு துணிந்தார்கள் என்றால் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்தார்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது போன்ற வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.